Good morning student. Today we are going to study about the vegetative reproduction methods. One of the method that is artificial method. இன்று நாம் தாவரவியல் பாடப்பகுதியில் தழை வழி இனப்பெருக்க முறையில் செயற்கை முறைகளை பற்றி படிப்போம். செயற்கை முறை அப்படின்னா என்ன? இயற்கை முறை அல்லாத அனைத்து முறைகளுமே செயற்கை முறைகள் என்று அழைக்கப்படுகிறது. The artificial method, there is no involvement of natural methods, that is known as artificial methods. The artificial method is divided into two types, that is conventional method, another one is modern method. செயற்கை முறையில் ரெண்டு முறைகளை பற்றி படிக்கலாம். ஒன்று பாரம்பரிய முறை, மற்றொன்று நவீன முறை. Conventional method is nothing but it is a traditional method used by the man for long time. The modern method is known as the technology is being used for the propagation to produce large number of plants in short period of time. Convention என்பது பாரம்பரிய முறைன்னு சொல்கிறோம். இது தொன்றுதொட்டு காலமாக மனிதன் பழக்கத்தில் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற முறைகள். இப்போ ஒரு மரத்தில் உடைய கிளையை உடைத்து மண்ணில் வைத்து அதன் மூலமாக ஒரு புதிய தாவரத்தை வளர்த்தல். இதுக்கு எந்த டெக்னிக்ஸும் கிடையாது. அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கிளை உடஞ்சிச்சுன்னா அது ஒரு மண்ணை புதைச்சி வச்சோம்னா அது ஒரு மரமாக என்ன பண்ணுது, முளையும். இதுக்கு எடுத்துக்காட்டு முருங்கை மரத்தினுடைய கிளைகளை சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நவீன முறைகள். இதில் பார்த்திங்கன்னா த டெக்னிக்ஸ் ஆர் இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு நவீன முறைகளானது பயன்படுத்தப்பட்டு மிக குறைந்த நேரத்தில் அதிக அளவு பிளான்ட்ஸ், அதாவது ஒரு மாதத்திலேயே நிறைய தாவரங்களை வளர்ப்பது, ஒரு மிக குறைந்த கால அளவில் அதிக அளவுள்ள தாவரங்களை உற்பத்தி செய்வது தான் என்னன்னு சொல்கிறாங்க நவீன முறைகள். பாரம்பரிய முறைகள் கன்வென்ஷனல் மெத்தட். இட் ஹாஸ் a 3 type, that is cutting, grafting, layering. போத்துக்கள், ஒட்டுதல், பதியம் போடுதல். What is mean by cutting? New plant by cutting the plant parts such as root, stem and grooves into a new plant. போத்துக்கள் என்பது பெற்றோர் தாவரத்திலிருந்து வேர், தண்டு, இலை போன்ற பாகங்கள் போத்துக்களாக பயன்படுத்துதல். First one is root cutting, second one is stem cutting and third one is leaf cutting. வேர் போத்துக்கள், தண்டு போத்துக்கள், இலை போத்துக்கள். முதல் படம் பார்த்தீங்கன்னா ரூட் கட்டிங்கான எடுத்துக்காட்டு மாலஸ். அதோட ரூட்டோட ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்லையும் பார்த்தீங்கன்னா நியூ பட்ஸ் வந்திருக்கு. ஸ்டெம் கட்டிங் உங்களுக்கு தெரியும், செம்பருத்தி செடியினுடைய கிளைகளை வெட்டி நிறைய தாவரங்களாக நம்மளால் உருவாக்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பிரையோஃபில்லம். இலையினுடைய மார்ஜனில் we can see the vegetative buds. அந்த வேற்றிட மொட்டுக்கள் தோன்றிருக்கும். ஒவ்வொரு மொட்டையும் we can split into grown up a separate plant. ஒவ்வொன்றத்தையும் உடைத்து ஒரு தனி தாவரமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். Grafting. Grafting na what is mean by grafting? A part of the two different plants are joined and they continue to grow as one plant. இரண்டு வெவ்வேறு பெற்றோர் தாவரங்களை பாகங்கள் இணைக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர்த்தல். if we take it two different kind of plants, இதில் ரெண்டு வகையான plant அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா the plant which is connected with the soil is known as stalk. ஒரு தாவரமானது தரையோடு தொடர்புடைய ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறோம், அதுக்கு பேர் வேர்க்கட்டை தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டுதலுக்காக பயன்படுத்தக்கூடிய தாவரத்துக்கு ஒட்டு தண்டு சைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக் சைன் ரெண்டு வார்த்தை. ஸ்டாக் என்பது வேர் மண்ணோடு தொடர்புடைய ஒரு தாவரத்தினுடைய வேர்க்கட்டை பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் ஒட்டுதலுக்காக பயன்படுத்தக்கூடிய தாவரத்தின் தண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒட்டு தண்டு, அதுக்கு சைன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க இரண்டு பேரையும் இணைத்து தாவரங்களானது உருவாக்கப்படுகிறது. இதில் 5 வகை. தேர் ஆர் 5 types. ஒன் இஸ் பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரவுன் கிராஃப்டிங், வேஜ் கிராஃப்டிங். மொட்டு ஒட்டுதல், அணுகு ஒட்டுதல், நா ஒட்டுதல், நுனி ஒட்டுதல், ஆப்பு ஒட்டுதல். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட் கிராஃப்டிங். மொட்டு ஒட்டுதல்னால் என்ன? A T-shaped incision is made in the stalk and the bark is lifted. ஒரு டீ வடிவை கீறல். இன்சஷன்னா கீறல்னு அர்த்தம். ஒரு சின்ன கீறலை அந்த தண்டின் மீது டீ வடிவத்தில் ஏற்படுத்த வேண்டும். எந்த தாவரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேர்க்கட்டை தாவரத்தில்
டி வடிவ கீறலை ஏற்படுத்த வேண்டும். அந்த பார்க் அந்த கட்டையினுடைய மேல் பகுதியை அப்படியே தூக்கி the sign bud with the little wood is placed in the incision beneath the bark and properly banded with a tape. ஸோ ஒட்டுதலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒட்டு தண்டினுடைய மொட்டு பகுதியில் ஒரு சின்ன கீறலை ஏற்படுத்தி அந்த பட்டைக்கு கீழே என்ன பண்ணுறோம் நம்ம வைக்கிறோம். ஸோ ஒரு சின்ன கட்டையோட இந்த ஒட்டு தண்டியும் வைத்து என்ன பண்ணுறோம், ஒரு டேப்பு வச்சு என்ன பண்ணுறோம் நம்ம அது மேலே ஒரு கட்டையினுடைய உதவி, அதாவது ஒரு வேர் கட்டை பகுதியில் நம்ம எந்த தாவரத்தை இணைக்கிறோமோ அந்த தாவரத்திலேருந்து ஒரு சிறிய கட்டையை எடுத்து அந்த பகுதியை அந்த வேர்க்கட்டை பகுதியோடு வைத்து டேப்பு போட்டு என்ன பண்ணிவிடுவோம், நல்லா கட்டி அதன் பிறகு அதிலிருந்து ஒரு புதிய தாவர கிளை வரும். அதுக்கு பேர் மொட்டு ஒட்டுதல். அதுக்கு பேர் என்னது, மொட்டு ஒட்டுதல். ஸோ இங்கே அந்த ஒட்டு தண்டிலிருந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பார்க்கை என்ன பண்ணுறோம், ஒரு பட்டையை வெட்டி அந்த வேர் தண்டோடு வைத்து டேப் போட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம நல்லா கட்டிடுவோம். அதற்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, பட் கிராஃப்டிங், மொட்டு ஒட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த பீஸ் வெட்டுறாங்க. அந்த இரண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு பார்க்லேருந்து வேர்க்கட்டை ஸ்டாக் பகுதியில் ஒரு பட்டையான ஒரு சிறிய துண்டை என்ன பண்ணுறாங்க, வெட்டுறாங்க. வெட்டிட்டு அதில் ஒரு சின்ன கட்டையை வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா கட்டிட்டாங்கன்னா அதை என்ன பண்ண முடியும், புதிய தாவரமாக அந்த கிளைகள் கொஞ்ச நாள் கழித்து அந்த பகுதியில் ஒரு சின்ன கிளை ஒன்று தோன்றுகிறது. Second method is approach grafting. In this method, both the sign and stalk remaining rooted. The stalk is grown in a pot and it is brought close to the sign. Both of them should have the same thickness. A small slice is cut from the both and the cut surface are brought near and tied together and held by a tape. After 1 to 4 weeks, the tip of the stalk and base of the sign are cut off and detached and grown in a separate potted. ஸோ அப்ரோச் கிராஃப்டிங்னா என்ன, அணுகு ஒட்டுதல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கட்டை ஒட்டு தண்டு இந்த ஸ்டாக் அண்ட் சைன் ரெண்டுமே ஒரே அளவுடையதாக இருக்கணும். ரெண்டுமே வேரோடு தொடர்புடைய தாவரமாக இருக்குது. ரெண்டுத்து கட்டைகளையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சீவலை ஏற்படுத்துகிறோம். ஒரு சின்ன பீஸை என்ன பண்ணுறோம், இரண்டு தாவரத்துலையுமே வெட்டுறோம். இரண்டையும் அருகருகே கொண்டுட்டு போயிட்டு அதன் மேலே என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் நெருக்கமாக்கி இரண்டு தாவர கிளைகளையும் இணைத்து ஒரு டேப்பின் உதவியோடு அது நம்ம நல்லா என்ன பண்ணிடுறோம், சுட்டிடுறோம். சுற்றப்பட்ட பின்னர் 1 to 4 வாரங்களுக்கு பிறகு இந்த ஸ்டாக்கினுடைய நுனி பகுதியையும் அந்த சைன் எனக்கூடிய ஒட்டுத்தண்டினுடைய அடிப்பகுதியும் வெட்டி இதை ஒரு தனி பாட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு தனி தொட்டியில் இந்த தாவரத்தை என்ன பண்ணுறோம், வளர்க்குறோம். ஸோ இந்த அப்ரோச் கிராஃப்ட் இதோ இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 பிளான்ட் எடுத்துக்கிறோம். ஸ்டாக்கு இருக்குது, சைன் ஒட்டு போடக்கூடிய தண்டு மற்றும் வேர்க்கட்டை இரண்டுத்துலேயும் 2 ஸ்லைஸை வெட்டி அந்த 2 கட் ஆஃப் பகுதியையும் ஒரு டேப் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, நல்லா சுற்றிடுவாங்க. 1 to 4 வாரம் கழித்து அந்த ஸ்டாக்கினுடைய நுனி பகுதியை வெட்டிடுவாங்க. இதில் அடிப்பகுதி இணைப்பு தண்டினுடைய அடிப்பகுதியை வெட்டி அது ஒரே தாவரமாக பின்னர் என்ன பண்ணப்படும், வளர்க்கப்படும். இந்த முறைக்கு என்ன பேர், அணுகு ஒட்டுதல். டங் கிராஃப்டிங், 3வது முறை, நா ஒட்டுதல். A sign and stalk having the same thickness. ஒட்டு தண்டு மற்றும் வேர்க்கட்டை ஒரே பருமன் அளவுடையதாக இருக்க வேண்டும். Is cut oblique and the sign is lifted into the stalk and bound with a tape. ஸோ வேர்க்கட்டை பகுதியை சாய்வாக வெட்டி கொண்டு அந்த ஒட்டு தண்டையும் வேர்க்கட்டையும் இணைத்து ஒரு டேப் பயன்படுத்தி சுற்றி அதை என்ன பண்ணிடுறோம், ஒட்டிடுறோம்.
ஸோ வேர்க்கட்டையோடு யார் இணைக்கிறோம் இங்கே நாவ் வடிவத்தில் அந்த ஒட்டு தண்டினை அதோடு இன்சர்ட் பண்ணி இரண்டையும் என்ன பண்ணிடுறோம் ஒரு டேப்பை வைத்து நன்றாக ஒட்டிடுறோம். கொஞ்ச நாள் கழித்து அது இரண்டுமே இணைந்து ஒரே தாவரமாக மாற்றப்படும். ஸோ இந்த செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ரீனிஷ் கலரில் இருக்கிறது தான் சைன் ஒட்டு தண்டு, கீழே இருக்கிறது வேர்க்கட்டை. ரெண்டு பகுதியிலையுமே ஒரு வடிவத்தில் இரண்டு துண்டுகளாக பிளக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று சொருகி பின்னர் அதன் மீது டேப் போட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒட்டிடுறாங்க. ஸோ இதற்கு ஒட்டுதல் அப்படின்ற பெயர். Crown grafting. When the stalk is large in the size, the sign and the cut into the wedge shape and are insert on the slit or cleft of the stalk and fixed in the position using graft wax. ஸோ இந்த முறையில் இதற்கு நுனி ஒட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரௌன் கிராஃப்டிங்னா நுனி ஒட்டுதல். இதில் பார்த்தீங்கன்னா வேரினுடைய கட்டை பெரிதாக இருக்கப்படும். அது ஒட்டுக்கட்டை, அதாவது அது ஒட்டு போடுகின்ற அந்த ஒட்டு தண்டானது ஆப்பு வடிவத்தில் வெட்டிடுறாங்க. வெஜ் ஷேப்பில் வெட்டிட்டு இந்த வேர்க்கட்டையில் ஏற்படுத்திய பிளவில் போய் அந்த பள்ளத்தில் இதை சொருகி நிலையான ஒரு மெழுகு ஒட்டுதலை வைத்து பயன்படுத்தி அதை என்ன பண்ணிடுறாங்க இரண்டையும் ஒட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து க்ரௌன் கிராஃப்டிங். ஒரு நிலையான ஒரு கட்டையை எடுத்துக்கிறோம், அதில் வந்துட்டு ஒரு ஆப்பு வடிவத்தில் இணைப்பு தண்டு எதை வந்து நம்ம ஒட்டு போடுறோமோ அந்த தண்டை வந்து ஆப்பு வடிவத்தில் வெட்டி அதில் சொருகி அதை நல்லா வேக்ஸை பயன்படுத்தி இறுக என்ன பண்ணிடுறாங்க கட்டிடுறாங்க. ஸோ வேஜ் கிராஃப்டிங் ஆப்பு ஒட்டுதல். இம்முறையில் பார்த்தீங்கன்னா in this method a slit is made in the stalk or the bark is cut. A twig of the sign is inserted and tightly bound so that the cambium of the two is joined. ஸோ இந்த ஆப்பு ஒட்டுதலில் வேர்க்கட்டையில் ஒரு துளை அல்லது மரப்பட்டியில் வெட்டுதலை ஏற்படுத்தி ஒட்டுத்தண்டின் குச்சிகளுடைய கிளைகள் அதில் சொருகி உறுதியாக ரெண்டு தாவரத்தில் இருக்கிற கேம்பிய செல்கள் இணையும்படி அதை என்ன பண்ணிடுறாங்க சொருகி ஒரு டேப் போட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒட்டிடுறாங்க. இந்த முறைக்கு ஆப்பு ஒட்டுதல் அப்படின்னு பெயர். ஸோ இதற்கான படம் இது பார்த்திங்கன்னா தெரியும். ஒட்டு தண்டில் வந்து ஆப்பு வடிவத்தில் வெட்டிடும். இங்கே வேர்க்கட்டை பகுதியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதில் சொருகிடுறோம். பின்னர் அதை வந்து ஒரு டேப் உதவி கொண்டு என்ன பண்ணிடுறோம் இணைத்திடுறோம். ஸோ இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே ஒட்டுதல். ஸோ இரண்டு தாவரத்தின் பாகங்கள் இணைக்கப்பட்டு ஒரே தாவரமாக வளர்க்கப்படுகின்ற நிகழ்ச்சி. ஸோ இதில் தரையுடைய தொடர்புடைய தாவரத்துக்கு வேர்க்கட்டை ஸ்டாக் என்றும், ஒட்டுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்டுக்கு ஒட்டு தண்டு சைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொட்டு ஒட்டுதல், அணுகு ஒட்டுதல், ஒட்டுதல், நுனி ஒட்டுதல், ஆப்பு ஒட்டுதல். ஸோ பட் கிராஃப்டிங் டீ வடிவ ஒரு கீரலை வேர்க்கட்டையில் ஸ்டாக் பகுதியில் ஏற்படுத்தி மரப்பட்டையை தூக்கப்பட்டு ஒட்டு தண்டின் கீரல் பட்டைக்கு கீழே வைக்கப்பட்டு டேப்பின் உதவியுடன் சுற்றப்படுகிறது. அணுகு ஒட்டுதல் என்பது வேர்க்கட்டையும் ஒட்டுத்தண்டும் இரண்டுமே வேர் கொண்டுள்ள பகுதியாக இருக்கணும். ரெண்டு கிளையிலுமே சிறு கீரல்களை ஏற்படுத்தி நெருக்கமாக இரண்டு கிளையை அருகருகே கொண்டு வந்து ஒரு டேப்பின் அருகில் சுற்றிட்டு 1-4 வாரம் கழித்து ஒட்டுத்தண்டினுடைய அடிப்பகுதியும் வேர்க்கட்டினுடைய நுனி பகுதியும் வெட்டி தனி தாவரமாக வளர்க்கப்படுகிறது. ஒட்டுதலில் பார்த்தீங்கன்னா ஒட்டுத்தண்டு வேர்க்கட்டை ஒரு சாய்வாக வெட்டி ஒரு டேப்பை பயன்படுத்தி இரண்டையும் இணைத்து என்ன பண்ணுறோம் ஒரு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. நுனி ஒட்டுதலில் வேர்க்கட்டையில் பிளவு ஏற்படுத்தி ஒட்டுத்தண்டை வந்து ஆப்பு வடிவத்தில் சீவி அது வேர்க்கட்டையில் சொருகி மெழுகு உதவி கொண்டு அதை என்ன பண்ணிடுறோம் கவர் பண்ணி அதை ஒன்றோடு ஒன்று இணைக்கின்றோம். அடுத்தது ஆப்பு ஒட்டுதல். இதில் பார்த்திங்கன்னா வேர்க்கட்டையில் துளை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒட்டுத்தண்டை அதில் குச்சியாக வைத்து சொருகிடுறோம். இந்த ரெண்டுனுடைய கேம்பியம் இணையும் போது ஒரு புதிய தாவரம் உருவாக்கப்படுகிறது. ஸோ இதுதான் ஒட்டுதலுடைய வகைகள். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இதற்குரிய வினாக்களை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதை நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.